ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி ஃபுட்ஸ். இன்றைக்கி ஹெல்த்தியான கேரட் அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் 3 கேரட் எடுத்துருக்கிறேன். அதை தோல் நீக்கிட்டு கழுவி வச்சுருக்கிறேன். இதை துருவி எடுத்துக்கலாம். எவ்வளவு சின்ன துருவல் இருக்குதோ அதில் துருவிக்குங்க. அப்போ தான் அது சீக்கிரம் நல்லா வேகும். அதுக்காக இந்த எல்லா கேரட்டையும் துருவி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு சூடானதுக்கப்புறம் அதில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் சூடானதுக்கப்புறம் இதில் முந்திரி சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது இது நல்லா வறுபட்டுருச்சு. இனி இதை வேற ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இனி இதே நெய்யில் திராட்சையை வறுத்துக்கலாம். திராட்சையை போட்டு அது நல்லா உப்பி வர்ற அளவுக்கு வறுத்து அதையும் எடுத்துக்கலாம். இப்போது திராட்சை வறுபட்டுருச்சு, இதையும் எடுத்துக்கலாம். இனி அந்த இருக்கிற நெய்யிலேயே கேரட் துருவலை சேர்த்துக்கலாம். அந்த 3 கேரட்டுக்கு 1 கப் துருவலாச்சு. இதை அதே கடாயில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இனி இதில் 1 கப் பால் எடுத்துருக்கிறேன். அதையும் சேர்த்துடலாம். பால்லே இந்த கேரட் நல்லா வேகணும். 1 கப் துருவலுக்கு 1 கப் பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். மிதமான தீயிலேயே கேரட் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், பால்லாம் கொஞ்சம் சுண்டிருச்சு. இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் இது வேகணும். வேக விட்டுறலாம். இப்போ எல்லா பாலும் சுண்டிருச்சு, கேரட்டும் நல்லா வெந்துருச்சு. இனி இதில் 1/4 கப் சர்க்கரை சேர்த்துருக்கிறேன். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். 1 கப்புக்கு 1/4 கப் சர்க்கரை சரியாக இருக்கும். கேரட்டில் ஏற்கனவே சுகர் இருக்கிறதுனால 1/4 கப் சேர்த்துருக்குறேன். இப்போ அந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேரட்டை பாலில் நல்லா வேக விடுங்க. அப்போ தான் அந்த கேரட்டோட வாசனை இல்லாமல் இருக்கும். இப்போ நெய் சேர்த்ததுக்கப்புறம் இதில் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து கலந்து விட்டுறலாம். லாஸ்ட்டாக இதில் வறுத்த முந்திரி திராட்சையை சேர்த்து கலந்து விட்டுறலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக கேரட் அல்வா செஞ்சாச்சு. இது ஹெல்த்தியானதும் கூட. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கவி ஃபுட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.